வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மௌன ராகம் கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வணக்கம் அம்மா என்றார் தீட்சிதர். வாங்க வாங்க, உங்களை போன்ற பெரியவர்கள் எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹேமா உங்களை பற்றியும் ஆனந்தின் உடல் நல குறைவு பற்றியும் சொல்லி இருக்கிறாள். ராஜலட்சுமி தீட்சிதரை வரவேற்று கொண்டே சொன்னாள். தீட்சிதருடன் ஹரியும் வந்திருந்தான். அவர்களுக்கு பின்னால் வந்த டிரைவர் பழக்க உடை ஸ்வீட் பாக்கெட்டுகளை கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு பணிவுடன் பின்னால் திரும்பி போய்விட்டான். பெரியம்மா உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று கடந்த 10 நாட்களாக நினைத்து வருகிறோம். இந்த மில் தோட்டம் சம்பந்தப்பட்ட வேலைகளினால் ஒரு நிமிடம் கூட ஓய்வு கிடைக்கவில்லை. உட்கார்ந்து கொண்டே சொன்னான் ஹரி. ஹரியின் தோரணை ரொம்பவே மாறி இருந்தது. விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்தியிருந்தான். பெரிய பதவியில் இருப்பது போல் அவன் பேச்சில் மிடுக்கு வெளிப்பட்டு கொண்டிருந்தது. தீட்சிதர் சரிகை வேஷ்டி அங்கவஸ்திரம் பட்டு ஜிப்பா அணிந்திருந்தார். நெற்றியில் விபூதி பட்டை, அவற்றின் நடுவில் இருந்த குங்குமம் பொட்டு அவரை பக்திமானாக பறை சாற்றி கொண்டிருந்தது. மகள் வீட்டில் இல்லையா? சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டே கேட்டார். இருக்கிறாள், குளித்துவிட்டு இப்பொழுதுதான் வந்தாள் என்றவள். ஹேமா, தீட்சிதர் வந்திருக்கிறார். உள்பக்கம் பார்த்துவிட்டு குரல் கொடுத்தாள். தோ வந்துவிட்டேன் மம்மி. ஹேமா படுக்கை அறையில் இருந்து பதில் சொன்னாள். தீட்சிதர் வீடு முழுவதும் பரிசீலிப்பது போல் பார்த்தார். அவருக்கு திருப்தியாக இருந்தது. வீட்டில் ஆண் துணை இல்லாவிட்டாலும், கணவர் இறந்து போய் 10 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டாலும் ராஜலட்சுமி குடும்ப கௌரவத்தை பத்திரமாக பாதுகாத்து வருகிறாள். வங்கியில் அதிகாரியாய் அவளுக்கு நல்ல பெயர் இருக்கிறது. ஒரே மகள் ஹேமாவும் படிப்பு, அழகு, குணம் எல்லாவற்றிலும் ஒன்றோடு ஒன்று போட்டி போடும் விதமாக வைரமாய் ஜொலித்து கொண்டிருக்கிறாள். ஹேமா வந்தாள். வணக்கம், சௌக்கியமாக இருக்கிறீர்களா என்று கேட்டாள். வாமா உட்கார்ந்து கொள் அன்புடன் சொன்னார். ஹேமா அவர் உட்கார்ந்திருந்த சோஃபாவின் மறுமுனையில் அமர்ந்து கொண்டாள். ஆனந்த் எப்படி இருக்கிறான்? ஹேமா கேட்டாள். நன்றாக இருக்கிறான். உன் கையில் அமிர்தம் ஏதோ இருக்க வேண்டும். கொஞ்சம் தேறி இருக்கிறான். இவ்வளவு ஆரோக்கியமாய் இதற்கு முன் அவனை நான் பார்த்ததில்லை. நீங்க ரொம்பத்தான் புகழறீங்க. எல்லோரும் கொடுக்கும் மருந்துகளைத்தான் நானும் கொடுத்தேன் என்றாள் ஹேமா. இல்லை ஹேமா, ஆனந்த் இப்போ ரொம்ப நன்றாக இருக்கிறான் ஹரி சொன்னான். மிகைப்படுத்தி சொல்வதாய் நினைக்காவிட்டால் எங்க ஹேமாவின் கைராசி ரொம்ப நல்லது என்று எல்லோரும் சொல்வார்கள் என்றாள் ராஜலட்சுமி. பார்த்தாயா, உங்க அம்மாவே சொல்லிவிட்டாள் என்றார் தீட்சிதர். நான் நம்ப மாட்டேன். ஹேமா சோஃபாவில் இருந்து எழுந்து கொண்டே சொன்னாள். மம்மி, நீ பேசி கொண்டிரு. நான் ஒரு நோயாளியை பார்க்க போக வேண்டும். கிளம்புகிறேன். வந்தவர்களுக்கு என்ன வேண்டுமோ கேள் பேபி. காஃபி சாப்பிடுவீர்களா, இல்லை டிஃபன் சாப்பிடலாமா என்று தீட்சிதர் பக்கம் திரும்பி கேட்டாள். எங்கள் வீட்டு நிர்வாகம் முழுவதும் ஹேமாவுடையதுதான். உணவு மேஜை அருகில் வரும் வரை அன்று என்ன சமையல் என்று எனக்கு தெரியாது. விருந்தாளிகள் வந்தால் அவர்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு அவளுடையதுதான். மகளை பெருமை பொங்க பார்த்து கொண்டே சொன்னாள் ராஜலட்சுமி. மம்மி, புகழ்வதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்களேன். ஹேமா வேண்டுகோள் விடுத்தாள். இல்லாததை ஒன்றும் உங்க அம்மா சொல்லிவிடவில்லையே என்றார் தீட்சிதர். என்ன சாப்பிடுகிறீர்கள்? காஃபி, டீ, பால், மோர் ஏதாவது? காஃபி குடிக்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை தீட்சிதர் சொன்னார். சொல்லுங்கள் என்பது போல பார்த்தாள். ஆனந்த் என்னை அழைப்பது போல் நீயும் என்னை தாத்தா என்று அழைக்க வேண்டும். ஹேமா ராஜலட்சுமி பக்கம் பார்த்தாள். ராஜலட்சுமி புன்முறுவலுடன், ஆனந்தை போல ஒருமையில் பேசும் அளவுக்கு நெருக்கம் இல்லை. பெரியவர்களை அப்படி பேசுவதும் நன்றாக இருக்காது. தாத்தா என்று அழைத்தாலும் பன்மையில் வெளிப்பதுதான் மரியாதை சொன்னாள். அம்மாடியோ, எங்க தாத்தாவை என்னை தவிர வேறு யாரும் அப்படி கூப்பிடக்கூடாது என்று ஆனந்த் என்னுடன் சண்டைக்கு வந்தால்? ஹேமா பயந்து விட்டது போல் நடித்தாள்.
ஹேமா இப்படி சொன்னதும் தீட்சிதர் சிரித்து விட்டார். அப்படி எதுவும் நடக்காது. சின்ன வயதிலிருந்து தனியாக வளர்ந்து விட்டான். வேறு யாராவது அவனுடைய தாத்தாவை அப்படி அழைத்தால் விருப்பப்பட மாட்டானோ என்னவோ. ஆனால் நீ அவனுடைய டாக்டர். நீ அழைத்தால் சந்தோஷம்தான் படுவான். அப்படின்னா ஓகே, உங்களுக்கு காஃபி கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள். விஜய் எப்படி இருக்கிறான்? ராஜலட்சுமி கேட்டாள். 2 நாட்களுக்கு முன் தோட்டத்தில் வேலையை முடித்து கொண்டு வரும்போது காலில் கண்ணாடி துண்டு குத்திவிட்டது. காயம் கொஞ்சம் ஆழம்தான். சமையல் அறை பக்கம் போய்க் கொண்டிருந்த ஹேமா சட்டென்று நின்று விட்டாள். பின்னால் திரும்ப நினைத்து கட்டுப்படுத்தி கொண்டாள். தீட்சிதரும் ராஜலட்சுமியும் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஹேமா காஃபி கலந்து எடுத்து வந்தாள். தீட்சிதர் காஃபி கோப்பையை எடுத்துக்கொண்டு டீப்பாய் மீது வைத்துவிட்டு, ஒரு நிமிடம் இப்படி சோஃபாவில் உட்கார்ந்து கொள்ளம்மா என்றார். ஹேமா உட்கார்ந்து கொண்டாள். தீட்சிதர் ஒரு பாக்கெட்டை எடுத்து ஹேமாவின் கைகளில் வைத்தார். என்ன இது? ஹேமா எடுத்துக்கொள்ளவில்லை. சந்தேகமாக பார்த்தாள். பெரிதாக ஒன்றுமில்லை. ஆனந்த் ஆஸ்பத்திரியிலிருந்து நல்லபடியாக திரும்பி வந்தான். எல்லாம் உன் கைராசிதான். அன்று அவனை சேர்க்கும் போது பிழைப்பான் என்று நான் நினைக்கவில்லை. என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் வகையில் சின்ன அன்பளிப்பு. அன்பளிப்பு எதுவும் வேண்டாம். என்னுடைய டியூட்டியை நான் செய்தேன் என்றாள் ஹேமா. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதற்கு? ராஜலட்சுமி சொன்னாள். அப்படி இல்லை பெரியம்மா. வயதில் பெரியவர், மனப்பூர்வமாய் தருகிறார். எடுத்து கொண்டால்தான் நன்றாக இருக்கும். மறுக்காதீர்கள். ஹரி வற்புறுத்தினான். அந்த புடவையை ஹேமா எடுத்து கொள்ளவில்லை என்றால் சிக்கலாகிவிடும். கடையில் பேரம் பேசி 300 ரூபாய் குறைத்து புடவையை வாங்கியிருக்கிறேன். அந்த விஷயத்தை தீட்சிதரிடம் சொல்லாமல் அந்த பணத்தை அமுக்கிவிட்டான். ஹேமா புடவையை வாங்கி கொள்ளவில்லை என்றால் புடவையை கடையில் திருப்பித் தர சொல்வார் தீட்சிதர். அந்த 300 ரூபாய் எப்பவோ செலவழிந்து போய்விட்டது. ஹரியும் சேர்ந்து வற்புறுத்தியதில் ராஜலட்சுமியால் மறுக்க முடியவில்லை. புடவை, பழம், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் என்ன, நிறைய செலவு செய்திருக்கீங்களே என்றாள் ராஜலட்சுமி. ஏதோ என்னுடைய திருப்திக்காக என்றார் தீட்சிதர். ஹேமா காஃபி கோப்பையை எடுத்து அவரிடம் கொடுத்தாள். நீங்க கட்டாயம் எங்க வீட்டுக்கு வர வேண்டும் என்றார் தீட்சிதர். கட்டாயம் வருகிறோம் என்றாள் ராஜலட்சுமி. எப்போ வருகிறீர்கள் என்று சொல்லுங்கள். ஆனந்தை ஹேமா பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் சொன்னது பொய் இல்லை என்று புரிந்து கொள்வாள். அவனை இன்னைக்கு என்னுடன் வர சொல்லி சொன்னேன். பெண்களுடன் அவன் அதிகமாக பழகியது கிடையாது. கூச்சம் அதிகம் என்றார் தீட்சிதர். நாளை மறுநாள் விடுமுறைதானே பெரியம்மா, வாங்களேன் ஹரி சொன்னான். நான் இப்போ விடுமுறையில்தான் இருக்கிறேன் என்றாள் ராஜலட்சுமி. நாளை மாலை எனக்கு ஃப்ரீதான் மம்மி, ஹேமா சொன்னாள். அப்போ நாளை மாலை வருகிறோம் ராஜலட்சுமி சொன்னாள். நாளைக்கு வந்தால் தோட்டத்திற்கு போய் பார்க்கலாம். மலை போல் பறித்து வைத்திருக்கும் பூக்களை ஆட்கள் மாலையாக தொடுத்து கொண்டிருக்கும் காட்சி பார்க்கவே நன்றாக இருக்கும் என்றான் ஹரி. ஹரியும் தீட்சிதரும் விடை பெற்று கொள்வதற்காக எழுந்து கொண்டார்கள். ஹேமா மாத்திரைகளை கொண்டு வந்து கொடுத்தாள். என்னம்மா இது என்றார். விஜய், அதான் உங்க விஜய்க்கு காலில் கண்ணாடி குத்திவிட்டது என்று சொன்னீர்களே, என்னிடம் சாம்பிளாக வந்த மாத்திரைகளை தருகிறேன் என்றாள். அப்படியா? ரொம்ப பெரிய மனசு உனக்கு. நல்லா இருக்கணும். சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து. உங்களை போன்ற பெரியவர்களின் ஆசீர்வாதம் தான் முக்கியம். எங்க ஹேமாவுக்கு நல்ல வரன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ராஜலட்சுமி சொன்னாள். நிச்சயமாக சொல்கிறேன். உங்க ஹேமாவுக்கு என்ன குறைச்சல்? சாட்சாத் மகாலட்சுமியை போல் இருக்கிறாள். எந்த பையன் கொடுத்து வைத்திருக்கிறானோ எழுந்து கொண்டே சொன்னார் தீட்சிதர். காரில் வரும்போது தீட்சிதர் சட்டை பையில் இருந்து ஹேமா விஜய்க்காக கொடுத்த மாத்திரைகளை எடுத்து ஜன்னல் வழியாக வெளியில் வீசி எறிந்தார். முன் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு டிரைவருடன் பேசிக் கொண்டிருந்த ஹரி இதை கவனிக்கவில்லை. ஹரி, நாளை மாலை 4 மணிக்கு காரை எடுத்துக்கொண்டு போய் உன் பெரியம்மாவையும் ஹேமாவையும் அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். கட்டாயம். காரில் கொஞ்சம் ரிப்பேர் இருக்கிறது என்று டிரைவர் சொல்கிறான் என்ற ஹரி டிரைவர் பக்கம் திரும்பி, எவ்வளவு செலவாகும் என்று கேட்டான். 500-600 வரையில் ஆகலாம் சார். திறந்து பார்த்தால்தான் சொல்ல முடியும் பதில் சொன்னான் டிரைவர். அவ்வளவு எதற்கு?
எனக்கு தெரிந்த மெக்கானிக் இருக்கிறான். 300 ரூபாய்க்குள் வேலையை முடித்து தருவான் என்றான் ஹரி. தீட்சிதர் ரூபாயை எடுத்து கொடுத்தார். காலையிலேயே காரை சரி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். அப்படியே செய்கிறேன் பணிவாக சொன்னான் ஹரி. ஹரியின் அறிவுரையை ஏற்றுக்கொண்டு சமீபத்தில் தான் டிரைவரை அமர்த்தியிருந்தார் தீட்சிதர். எல்லாவற்றுக்கும் விஜய்தான் வரவேண்டும் என்றால் எப்படி முடியும்? டிரைவர் என்று ஒருத்தன் இருந்தால் மற்ற வேலைகளுக்கும் நமக்கு உதவியாக இருப்பான் என்று ஹரி சொன்னபோது தீட்சிதருக்கும் சரி என்று பட்டது. சம்பளம் எவ்வளவு தர வேண்டியிருக்கும்? ரொம்ப ஒன்றும் தர வேண்டியதில்லை. எனக்கு தெரிந்த பையன் ஒருத்தன் இருக்கிறான், நான் பேசிக் கொள்கிறேன் ஹரி சொன்னான். டிரைவரை ஏற்பாடு செய்து கொண்ட பிறகு விஜய் கையில் கார் கிடைக்காதவாறு சாமர்த்தியமாக செயல்பட்டார் தீட்சிதர். ஆனந்த் நண்பர்களுடன் சுற்றும் ஜீப் ரிப்பேர் ஆகி கேரேஜில் கிடந்தது. விஜய் கைக்கு கார் தராமல் ஹரியை அங்கேயும் இங்கேயும் காரில் அனுப்புவது தீட்சிதருக்கு மகிழ்ச்சியை தந்தது. அவர் முன்னாடியே ஹரியிடம் சொன்னார், உங்க பெரியம்மாவிடம் என்ன சொல்வாயோ எப்படி சொல்வாயோ எனக்கு தெரியாது. ஆனந்தின் திருமணம் ஹேமாவுடன் நடக்கும் விதமாக செய்ய வேண்டும். எனக்கு ஹேமாவை பிடித்திருக்கிறது, ஆனந்துக்கும் அவளை ரொம்ப பிடித்திருக்கிறது. உங்க பெரியம்மா சொன்னால் ஹேமா ஒப்புக்கொள்வாள் இல்லையா? கட்டாயம் ஒப்புக்கொள்வாள். உங்க பெரியம்மாவுக்கு ஆனந்தை பிடிக்கும் என்றுதான் நினைக்கிறேன். நிச்சயமாக பிடிக்கும். சொத்தும் நல்ல சம்பிரதாயமும் இருக்கிற வரன்தான் வேண்டும் என்று பெரியம்மா எதிர்பார்க்கிறாள். அந்த இரண்டும் உங்களிடம் தாராளமாய் இருக்கிறது. ஆனந்தும் இப்போ கொஞ்சம் உடல் தேறி பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறான். உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம் என்றான் ஹரி. ஆனந்த் அறையில் கூண்டில் அடைப்பட்ட புலியைப் போல் நடை பயின்று கொண்டிருந்தான். கோபமும் வேதனையும் அவன் முகத்தில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தன. இரவு 10 மணியாகிவிட்டது. படிகளில் சத்தம் கேட்டது. ஆனந்த் வாசற்படி அருகில் சென்றான். விஜய் தலையை குனிந்து கொண்டு ரெயிலிங்கை பிடித்து கொண்டு மெதுவாக படிகளை ஏறிக்கொண்டிருந்தான். ஆனந்த் நிலைப்படியில் கதவில் சாய்ந்து கொண்டவன் கைகளை கட்டி கொண்டு நின்றான். அருகில் வந்த பிறகு விஜய் தலையை உயர்த்தி பார்த்தான். அனு, நீ இன்னும் உறங்கவில்லையா? புன்முறுவலுடன் கேட்டான். நீ நீ எங்கே போயிருந்தாய்? முதலில் அதை சொல்லு. டவுனுக்கு போயிருந்தாயா? கொஞ்சமாவது என்னை பற்றிய நினைவு இருந்தால் இப்படி செய்திருப்பாயா? என்ன நடந்தது? விஜய் கண்களில் பதட்டம் தென்பட்டது. என்ன நடந்தது? ஆனந்த் விஜய் கேட்ட அதே தொனியை பின்பற்றினான். எதுவும் தெரியாதது போல் கேட்கிறாயே, நிஜமாகவே உனக்கு தெரியாதா? என்ன ஆச்சு அனு? என்ன ஆச்சு என்று என்னையே விசாரிக்கிறாயா? இன்னைக்கு நம் வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகிறார்கள் என்று உனக்கு தெரியும் இல்லையா? தெரியும். தெரிந்த பிறகும் டவுனுக்கு போயிருக்கிறாய். அப்படி என்ன அவசர வேலை? கோபாலன் மாமாவுக்கும் அவருடைய மகன்களுக்கும் சொத்து விவகாரத்தில் ஏதோ தகராறு. லாயரை அறிமுகப்படுத்தி வைக்க சொல்லி கேட்டு கொண்டதால் நம் லாயரிடம் அழைத்து சென்றேன். ஏன், அவர்களுடைய வீடு பற்றி கொண்டு எரிகிறதா? இன்னைக்கு தான் உனக்கு நேரம் கிடைத்ததா? வீட்டுக்கு கெஸ்டுகள் வருகிறார்கள் என்று சொல்லி இருந்தேனே. விஜய் பேசவில்லை. ராஜலட்சுமி மேடமும் ஹேமாவும் வருகிறார்கள் என்று சொல்லியிருந்தேன். தோ வருகிறேன் என்று சொன்ன பெரிய மனிதன் வருகிற ஜாடையே காணோம். கோபாலன் மாமா வீட்டுக்கு ஆளை அனுப்பினால் டவுனுக்கு போயிருப்பதாக அவருடைய மனைவி சொன்னாளாம். கால் வலி முழுவதுமாக குறையாத நிலையில் போகாவிட்டால்தான் என்ன? நான் இருப்பது அவ்வளவு முக்கியம் என்று நினைக்கவில்லை, விஜய் தாழ்ந்த குரலில் சொன்னான். முக்கியம் இல்லையா? எனக்கு விருப்பமானவர்கள் வீட்டுக்கு வரும்போது என்னுடன் சேர்ந்து என் பக்கத்தில் இருப்பது உனக்கு முக்கியமாக தோன்றவில்லையா? விஜய், என்ன ஆச்சு உனக்கு? புதிதாக பேசுகிறாய். நான் அத்தனை தூரத்துக்கு யோசிக்கவில்லை. விஜய், போய்விடு. இனி என்னிடம் எதுவும் சொல்லாதே, ஆனந்த் கத்தினான். விஜய் எப்பொழுதும் போல் ஆனந்தை சமாதானப்படுத்த முயற்சி செய்யவில்லை. ஆழமாய் பெருமூச்சு விட்டு பின்னால் திரும்பினான். நிதானமாக படிகளில் இறங்கி போய்க் கொண்டிருந்தான். அந்த செயலில் கோபமோ அவமானமோ எதுவும் இல்லை. ஸ்திரமான முடிவுக்கு வந்தவனைப் போல நிதானமாக இறங்கி போய்க் கொண்டிருந்தான். விஜய், ஆனந்த் குரலை உயர்த்தி அழைத்தான். விஜய் நின்று திரும்பி பார்த்தான். ஆனந்த் சொன்னான், இன்றுடன் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரி,
என்பது போல் பார்த்துவிட்டு விஜய் படி இறங்கப் போனான். ஆனந்த் 4:08 வேகமாய் இறங்கி விஜய் அருகில் சென்று அவனை பலமாக பிடித்து கொண்டான். நிஜமாகவே போய் விடுவாயா? விஜய் பதில் சொல்லவில்லை. சொல்லு விஜய், நிஜமாகவே போய் விடுவாயா? விஜய் முகத்தில் தென்படும் மௌனமே அவன் கேள்விக்கு பதில் சொல்வது போல் இருந்தது. ஆனந்த் விஜயின் கையை பலமாக பற்றி கொண்டு தன் அறைக்கு இழுத்து வந்து நாற்காலியில் வலுக்கட்டாயமாக உட்கார வைத்தான். உன்னுடைய உத்தேசம்தான் என்ன? ஆனந்த் கேட்டான். ஒன்றுமில்லை. இன்னைக்கு ஹேமாவும் ராஜலட்சுமி மேடமும் நம் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். வரப்போகிறார்கள் என்று தெரியும். வீட்டுக்கு விருந்தாளிகள் வரும்போது நீ இப்படி போனது மரியாதைதானா? நீ இல்லாவிட்டால் கொஞ்சம் கூட நன்றாக இல்லை. ராஜலட்சுமி மேடமும் உன்னை காணுமே என்று கேட்டார்கள். எனக்கும் தாத்தாவுக்கும் அவர்களுடன் உரையாட தெரியவில்லை. நானும் ஹரியும் அவர்களை தோட்டத்திற்கு அழைத்து சென்றோம். நீ அந்த தோட்டத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறாய் என்று விலாவாரியாக சொன்னேன். ஹேமா உன் கால் வலிக்காக மருந்துகளை கொடுத்து அனுப்பினாளாம். நம் தாத்தா ஞாபக மறதியாய் அதை அங்கேயே வைத்துவிட்டு வந்துவிட்டேன் என்று சொன்னார். நான் மருந்து போட்டு கொண்டு விட்டேன். விஜய் வேறு எங்கேயோ பார்த்து கொண்டே சொன்னான். அவன் முகத்தில் களைப்பு வெளிப்படையாய் தெரிந்தது. வலுக்கட்டாயமாய் வரவழைத்து கொண்ட பொறுமை கண்களில் தென்பட்டது. ஆனந்த் விஜயை பார்த்து இரு கரங்களை ஜோடித்து கொண்டே சொன்னான். தயவு செய்து என்னை கொல்லாதே விஜய். சமீப காலமாய் நீ வித்தியாசமாய் நடந்து கொள்கிறாய். டிரைவரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று தாத்தாவிடம் சொன்னாயாம். ஒவ்வொன்றாய் எல்லாவற்றையும் ஒதுக்கி கொண்டு இருக்கிறாய். உன் போக்கை பார்த்தால் கடைசியில் என்னை விடுவித்துக் கொள்வதற்கு இது முன்னுரையோ என்று தோன்றுகிறது. விஜய் பேசவில்லை. ஆனந்த் அப்பொழுதுதான் கவனமாக பார்த்தான். விஜய், ஏன் என்னவோ போலிருக்கிறாய்? உடம்பு சரியாக இல்லையா? பதட்டத்துடன் கேட்டான். நன்றாகத்தான் இருக்கிறேன். இல்லை விஜய், இதற்கு முன்பு நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லை. ஆனந்த் சின்ன குழந்தையைப் போல அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். சாரி விஜய், நான் ஒரு முட்டாள். காரணமே இல்லாமல் உன் மீது கோபம் கொள்கிறேன். ஹேமா வந்திருந்தாள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பக்கத்தில் நீ இல்லாததால் அந்த சந்தோஷம் பாதியாகி விட்டது போல் தோன்றியது. ஆனந்த், உனக்கு எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறேன், நீ தானாக மனிதர்களுடன் பழக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. நான் எப்போதும் இருக்க மாட்டேன் இல்லையா? இல்லாமல் எங்கே போவாய்? எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நாளைக்கே நான் இறந்தும் போகலாம். விஜய் சொல்லும் போதே ஆனந்த் சட்டென்று வாயை பொத்தி விட்டான். அப்படி சொல்லாதே விஜய், பிளீஸ். சாவு வந்து நம் இருவரையும் பிரிக்கும் என்றால் அது முதலில் எனக்குத்தான் நிகழ வேண்டும். உன் மடியில் தலையை வைத்து கொண்டு நிம்மதியாக என் கடைசி மூச்சு பிரிய வேண்டும். விஜய் பேசவில்லை. முகத்தை திருப்பிக் கொண்டான். ஆனந்த் விஜயின் முகவாயை பற்றி தன் பக்கம் திருப்பினான். பார்த்தாயா விஜய், நான் எவ்வளவு சுயநலக்காரனாய் இருக்கிறேன் என்று? என்னுடைய மகிழ்ச்சியைத்தான் நான் பார்த்து கொள்கிறேன். நீ எவ்வளவு வேதனைப்படுவாய் என்று கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. சாரி விஜய், நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய சந்தோஷமும் உனக்கு முக்கியம்தானே? அதனால் இனி அந்த டாபிக்கை விட்டு விடுவோம். ஹேமாவுக்கு உன் அறையை காண்பித்தேன். உங்க அம்மாவின் போட்டோவையும் காண்பித்தேன். எதற்காக காண்பித்தாய்? விஜய் உடனே கேட்டான். உன் பிரஸ்தாபனை வராமல் என்னால் பேச முடியுமா? டின்னர் முடிந்த பிறகு தாத்தா, ராஜலட்சுமி மேடம், ஹரி எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். தாத்தா என்னை ஹேமாவுக்கு மாடியை சுற்றி காண்பிக்க சொன்னார். உன் அறைக்கு அழைத்து போனது. மேஜை மீது நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை அவள் பார்த்தது. எல்லாம் சகஜமாய் நடந்துவிட்டது. தோ இந்த இடத்தில் நான் இருவரும் 2 மணி நேரம் உட்கார்ந்திருந்தோம். நம்முடைய சின்ன வயதில் நடந்த நிகழ்ச்சிகள், எனக்காக ஸ்கூலில் நீ அடி வாங்கியது, எனக்கு ஜுரம் வந்தால் தாத்தா உனக்கு சாப்பாடு போடாமல் உன்னை பட்டினி போட்டது, தாத்தாவுக்கு இப்போ உன்னை பிடிக்காமல் போனது, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். யூ ஆர் அ ஃபூல். வீட்டு விஷயங்களை இப்படி யாராவது வெளியில் சொல்வார்களா? விஜய் பற்களை கடித்து கொண்டே சொன்னான். ஆனந்த் நாற்காலியில் பின்னால் சாய்ந்து கொண்டு சிரித்தான். ஏனோ தெரியவில்லை, ஹேமாவின் கண்களில் ஏதோ மந்திர சக்தி இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன்.
நீயும் இருந்திருந்தால் மூவரும் சேர்ந்து ஜாலியாக பேசிக்கொண்டு இருந்திருப்போம். நாம் எப்படியும் அவர்கள் வீட்டுக்கு போகப் போகிறோம். திங்கட்கிழமை ஹேமாவுக்கு பிறந்த நாளாம். ராஜலட்சுமி மேடம் சொன்னாள். ஆனந்த் திடீரென்று எழுந்து போய் நிலை கண்ணாடியின் முன் நின்றான். தன்னுடைய உருவத்தை கவனமாய் பார்த்து கொண்டே, விஜய், என்னுடைய உடல் நலம் இப்பொழுது நன்றாகத்தானே இருக்கிறது என்று கேட்டான். ஷர்ட்டின் நுனியை இழுத்து பார்த்தான். கொஞ்சம் பூசி இருக்கிறேன். ஷர்ட் சின்னதாகிவிட்டது. ஐ எம் ஹாப்பி. பருமனாகிவிட்டேன் என்றால் ஏன் ஆக மாட்டேன் என்றான். குட் நைட் அனு. ஓகே, குட் நைட். நன்றாக ஓய்வு எடுத்துக்கொள். கண்ணாடியில் பார்த்து கொண்டே சொன்னான் ஆனந்த். விஜய் தன்னுடைய அறைக்கு வந்தான். அவனுடைய களைப்பு 2 மடங்காகி விட்டது போல இருந்தது. அறைக்குள் வந்ததும் தாயின் போட்டோவை ஒரு முறை பார்த்தான். ஷர்ட்டை கழட்டி ஹேங்கரில் மாட்டிவிட்டு கட்டில் மீது அமர்ந்து கொண்டான். தலையணைக்கருகில் சின்ன பாக்கெட் ஒன்று இருந்தது. எடுத்து பார்த்தான். அதில் மருந்துகள் இருந்தன. ஒரு காகிதத்தில் எந்த மருந்துகள் எந்த வேளைக்கு போட்டுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பு எழுதி கீழே ஹேமா என்ற கையெழுத்தும் இருந்தது. விஜய்க்கு கால் ரொம்ப வலித்தது. பின்னால் நகர்ந்து தலையணையில் தலையை சாய்த்து கொண்டான். காகிதத்தில் ஹேமாவின் கையெழுத்தையே பார்த்து கொண்டிருந்தான். ரொம்ப உயர்ந்த மனம் ஹேமாவுக்கு. தன்னை மன்னித்து விட்டாள். கண்கள் ஈரமாவதை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஜன்னல் வழியாக வீசிக்கொண்டிருந்த குளிர்ந்த காற்று களைத்து போயிருந்த அவனுடைய உடலுக்கு இதம் தருவது போல் இருந்தது. தீட்சிதர் முதல் நாளே விஜயை அழைத்து ஹேமாவும் அவளுடைய தாயும் மறுநாள் சாப்பிட வரப்போவதாகவும், அப்பொழுது விஜய் வீட்டில் இல்லாமல் வேறு எங்கேயாவது போய்விட வேண்டும் என்றும் ஆணையிடுவது போல சொன்னார். ஆனந்த் ஹேமாவுடன் தனிமையில் இருக்க வேண்டும். நீ வீட்டில் இருந்தால் ஆனந்த் உன்னை விடமாட்டான். ஹேமா ஆனந்தின் வருங்கால மனைவி. ஹேமாவும் ஆனந்தும் தனியாக பேசிக்கொள்ள வாய்ப்பு தர வேண்டும். உனக்கு இது கஷ்டமாக இருந்தாலும் ஆனந்துக்காக இதை செய்துதான் ஆக வேண்டும். காலையிலேயே விஜய் வேலை இருப்பதாக சொல்லி லாயர் வீட்டுக்கு போனான். அவர் இன்று டவுனுக்கு போகப் போகிறார் என்று ஏற்கனவே அவனுக்கு தெரியும். அவருடனேயே டவுனுக்கு போய்விட்டான். அவன் மனம் முழுவதும் வேதனையும் துக்கமும் நிரம்பி இருந்தன. எத்தனை நாட்கள் இப்படி கண்ணாமூச்சி விளையாடுவது? ஆனந்திடம் வெளிப்படையாக பேசிய பிறகு இந்த இடத்தை விட்டு போய் விடுவதுதான் சிறந்தது. ஆனால் ஆனந்துக்கு தீட்சிதர் மீது கோபம் வந்தால்? சின்ன வயதில் ஒரு முறை தீட்சிதர் தன்னை அநியாயமாக அடித்து விட்டார் என்று தெரிந்த போது ஆனந்த் அடுப்பிலிருந்து எரியும் கொள்ளிக்கட்டையை எடுத்து தீட்சிதரின் முதுகில் வைத்து விட்டான். விஜய்க்கு தீட்சிதரிடம் எந்த பயமும் இல்லை. ஆனந்திடம் இருக்கும் இந்த ஆவேசம்தான் அவனை பின்வாங்க வைக்கிறது. தனக்கும் ஆனந்துக்கும் நடுவில் யாராவது வந்தால் அவன் சகித்து கொள்ள மாட்டான். முன்பின் யோசிக்காமல் எரிமலையில் இருந்து பொங்கி வரும் அக்னி குழம்பை போல் எதிராளியை எரித்து சாம்பலாக்கி விடுவான். விஜய் பெருமூச்சு விடுத்தான். ஹேமாவை இந்த வீட்டுக்கு வரவழைத்து அந்த கடவுள் தன் பொறுமையை மேலும் சோதிக்கிறார். அன்றுதான் ஹேமாவின் பிறந்த நாள். முதல் நாளே ஆனந்த் ஹேமாவுக்கு பிறந்த நாள் பரிசு வாங்குவதற்கு கடை கடையாய் ஏறி இறங்க வைத்து விஜயை ரொம்பவும் அலைக்கழித்து விட்டான். ஹேமா சாதாரண பெண் இல்லை. பரிசு பொருள் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். என்ன கொடுத்தால் நன்றாக இருக்கும்? ஆனந்த் விஜயிடம் கேட்டான். என்ன வாங்கலாம்? யோசிப்பது போல் பார்த்தான் விஜய். உண்மையில் அவன் எதையும் யோசிக்கவில்லை. ஆனந்த் பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும். சின்ன வயதிலிருந்தே அவன் அப்படித்தான். அவனால் சுயமாக ஒரு முடிவுக்கு வர முடியாது. எதிராளி சொன்னது பிடிக்காது. கடைசியில் அவசரமாக ஏதோ ஒரு முடிவு செய்து விடுவான். இப்பொழுதும் அதுதான் நடக்கப் போகிறது. விஜய், எனக்கும் ஹேமாவுக்கும் திருமணம் செய்து வைக்கலாம் என்று தாத்தாவும் ராஜலட்சுமி மேடமும் பேசி வருகிறார்கள். நானும் அதற்கு ஆட்சேபனை எதுவும் சொல்லவில்லை. மை காட், நான் இவ்வளவு கொடுத்து வைத்தவனா? நீ எனக்கு நண்பனாக கிடைத்ததே பெரிய அதிர்ஷ்டமாக நினைத்து வருகிறேன். ஹேமா எனக்கு மனைவியாக வந்தால்? விஜய், என் அதிர்ஷ்டத்தை உன்னால் நம்ப முடிகிறதா? நம்புகிறேன் என்பது போல பார்த்தான் விஜய். விஜய், ஹேமா பற்றி உன் அபிப்பிராயம் என்ன?
நாங்க இருவரும் திருமணம் செய்து கொண்டால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ முடியுமா? என்னை பொறுத்த வரையில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று தோன்றுகிறது. தாத்தாவுக்கு என்னுடைய முடிவு சொல்ல வேண்டும். என்ன சொல்லட்டும்? இந்த விஷயத்தில் நீ சுயமாக முடிவு செய்ய வேண்டும் என்றான் விஜய். நான் எந்த விஷயத்திலாவது உன் அறிவுரை இல்லாமல் முடிவு செய்திருக்கிறேனா விஜய்? முதலில் ஹேமாவின் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேலை செய்கிறாயா? இங்க விஜய், உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டுமாம் என்று ஹேமாவிடம் சொல்லி விடுகிறேன். நீங்க இருவரும் சேர்ந்து ஏதாவது ஹோட்டலுக்கு டின்னருக்கு போய் வாருங்கள். வேண்டாம், நடக்காத காரியம். ஏன் நடக்காது? நீ பேசவில்லை என்றால் எப்படி? ஹேமாவிடம் பேசினால்தான் உனக்கு புரியும். விஜய், இந்த விஷயத்தில் நான் உன்னை தவிர வேறு யாரையும் நம்ப மாட்டேன். ஹேமாவுடன் பேசிய பிறகு அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நீ சொன்னால் நான் தாத்தாவுக்கு கிரீன் சிக்னல் தருகிறேன். அனு, தயவு செய்து என்னை இதில் இழுக்காதே. தாத்தா சொல்வதை கேள். நானா? ஆனந்த் விஜயின் தோள்களை பலமாக பற்றி குலுக்கினான். இப்படி பேசுவது நீதானா? அந்த கிழவர் எவ்வளவு சுயநலம் பிடித்தவர் என்று மறந்து விட்டாயா? பணத்திற்காக அவர் எதையும் செய்வார். ஹேமாவை அவருக்கு பிடித்திருக்கிறது என்றால் அதற்கான காரணம் உனக்கு புரியவில்லையா? ஹேமா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் தங்கச் சுரங்கமே இந்த வீட்டுக்கு கிடைத்தது போல்தான். ஹேமாவுக்கு சொத்து நிறைய இருக்கிறது. அதோடு டாக்டர் என்பதால் நல்ல வருமானமும் இருக்கும். ஹரி தாத்தாவிடம் சொல்லி இருக்கிறான். அதில் தவறு என்ன இருக்கிறது? அனு, யாராக இருந்தாலும் உயர்வான இடத்திலிருந்து சம்பந்தம் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். நாம் மட்டும் நினைத்து கொண்டால் போராது, அடுத்தவர்களுக்கும் நம்மை பிடித்திருக்க வேண்டும். ஹேமாவும் சின்ன குழந்தை ஒன்றும் இல்லை. அவள் மனதில் வேறு யாராவது இருக்கலாம் இல்லையா? யாரும் இல்லை என்றால் நான் அதிர்ஷ்டசாலிதான். என்ன விஜய், பேசவே மாட்டேன் என்கிறாய்? உன் கவனம் இங்கே இல்லையா என்ன? அப்படி ஒன்றும் இல்லை அனு. நீ பேசி முடித்த பிறகு நானும் ஹேமாவுடன் ஒரு தடவை பேசி அசல் விஷயத்தை சொல்லி விடுகிறேன். எந்த விஷயம்? நீ எனக்கு எவ்வளவு முக்கியமானவன் என்று சொல்லப் போகிறேன். என்னை விட அதிகமாய் உன்னை மதிக்க வேண்டும் என்றும் அன்பாக பழக வேண்டும் என்றும் சொல்லப் போகிறேன். ஷட்டப் அனு, உண்மையாகத்தான் சொல்கிறேன். உன்னிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லப் போகிறேன். சொந்த அண்ணனை விட அதிகமாய் உடன் பிறப்பாய் எண்ண வேண்டும் என்று சொல்லப் போகிறேன். விஜய் தலையை திருப்பிக் கொண்டு ஜன்னல் வழியாய் வெளியில் பார்க்க தொடங்கினான். இதோ பார் விஜய், இன்று மாலை நாம் ஹேமா வீட்டுக்கு போக வேண்டும். நீ மட்டும் என்னிடம் சொல்லாமல் எங்கேயாவது போனாயோ தெரியும் செய்தி. ரொம்ப பொல்லாதவனாகி விடுவேன். அப்புறமாய் என்னை குற்றம் சொல்லக்கூடாது. ஆமாம், மிரட்டுவது போல சொன்னான் ஆனந்த். விஜய் ஆனந்த் பக்கம் பார்த்தான். அந்த பார்வை எப்போதும் இல்லாத விதமாய் வேதனையை, கோபத்தை அடக்கி இருப்பது போல் தென்பட்டது. ஆனந்த் அருகில் வந்தான். விஜயின் தோளில் கையை பதித்து கொண்டே, ஐம் சாரி விஜய், என்னுடைய பிடிவாத குணத்தால் சில சமயம் உன் உயிரை எடுத்து விடுகிறேன் இல்லையா என்றான். மாலையாகிவிட்டது. பார்ட்டிக்கே விஜய் எந்த உடைகளை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஆனந்த் செலக்ட் செய்தான். அவ்வளவு விலை உயர்ந்த உடைகள் இப்பொழுது வேண்டாம். விஜய் மறுத்தான். இப்போ இல்லாவிட்டால் எப்போ போட்டுக்கொள்ளப் போகிறாய்? நான் சொன்னதற்கு மறுப்பு சொல்லாதே. ஆனந்த் ட்ரெஸ் செய்து கொள்வதற்கு 1 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. விஜய், நான் நன்றாக இருக்கிறேனா? ஆனந்த் கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்து கொண்டே கேட்டான். நன்றாக இருக்கிறாய். இப்படி மொட்டையாக சொன்னால் எப்படி? விவரமாக சொல்லு. ஆரோக்கியமாக இருக்கிறாய். உடல் எடை கூடியிருக்கிறது. உடைகளும் பொருத்தமாக இருக்கின்றன. தேங்க்யூ, திருப்தியாக சொன்னான் ஆனந்த். ஆனந்த் விஜய் இருவரும் தயாராகி படியில் இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள். தீட்சிதரும் ஹரியும் கீழே ஹாலில் அவர்களுக்காக காத்திருந்தார்கள். அனு, விஜயின் பாடு தேவலை. உரிமை இருப்பவனை விட இரவல்காரன்தான் சுகப்படுவானாம், ஹரி சொன்னார். தீட்சிதர் விஜயை பார்த்ததும் பற்களை நர நரவென்று கடித்து கொண்டார். ஆனந்துக்காக நண்பர்கள் வந்திருந்தார்கள். விஜய், இப்போதே அவர்களுடன் பேசிவிட்டு அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு முன்னறைக்கு போனான். ஹரி வந்தவர்களுக்கு காஃபி ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக சமையல் அறை பக்கம் போனான்.
தீட்சிதர் விஜயை பார்த்து, விஜய், ஒரு முறை இப்படி வா என்ற தன்னுடைய அறையை நோக்கி போனார். விஜய் அவரை பின்பற்றி சென்றான். உட்கார்ந்து கொள் என்றார். விஜய் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான். தீட்சிதர் ஜிப்பாவின் ஜேபியில் இருந்து சின்ன நகை பெட்டியை எடுத்து திறந்து விஜய் கையில் கொடுத்தார். வைர மோதிரம் ஹேமாவுக்காக வாங்கினேன், எப்படி இருக்கு என்று கேட்டார். நன்றாக இருக்கிறது. நாம் இப்போ அவர்களுடைய வீட்டுக்கு போகிறோம் இல்லையா? உன் மீது ஒரு பொறுப்பை சுமத்த போகிறேன். தன் மகள் ஹேமாவை ஆனந்துக்கு கொடுப்பதில் ராஜலட்சுமி அம்மாளுக்கு விருப்பம்தானாம். ஹரி சொல்கிறான். எனக்கும் அந்த அம்மாளுக்கும் நடுவில் இருந்த பிரஸ்தாபனையை யாராவது எடுக்க வேண்டும். எனக்கு உன்னை விட முக்கியமானவர்கள் யாரும் இல்லை. இன்று மாலை பார்ட்டி நடக்கும்போது ராஜலட்சுமி அம்மாளிடம் திருமண பிரஸ்தாபனையை நான் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருப்பதாக சொல்லு. தோட்டத்தை விற்றுவிட்டு நர்சிங் ஹோம் கட்டி ஹேமாவுக்கு தர நினைத்திருப்பதாகவும் சொல்லு. இந்த வார்த்தையை கேட்டதும் விஜய் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான். தோட்டத்தை விற்கப் போகிறீர்களா? தன்னையும் அறியாமல் கேட்டுவிட்டான். ஆமாம், எனக்கோ வயதாகிவிட்டது. ஆனந்தால் தோட்டத்தை பொறுப்பாக பார்த்து கொள்ள முடியாது. அதை விற்றுவிட்டு நர்சிங் ஹோம் ஒன்று கட்டி ஹேமாவிடம் ஒப்படைத்தால் ஆனந்தும் ஹேமாவும் அதை கவனித்துக் கொள்வார்கள். ஹரி எப்படியும் அவர்களுக்கு துணையாக இருப்பார். என்ன சொல்கிறாய்? விஜய் கீழ் உதட்டை பற்களால் அழுத்தி கொண்டான். இது ஹரி சொன்ன யோசனைதான். சின்னவனாக இருந்தாலும் முன் யோசனை அதிகம். நர்சிங் ஹோம் ஆனந்த் பெயரில் இருக்கும். விற்பதற்கு உரிமை இல்லாத வகையில் உயில் எழுதி வைத்திருக்கிறேன். இத்தனை நாள் தோட்டமாயிருந்த சொத்து நர்சிங் ஹோமாக உருமாறும், அவ்வளவுதான். இதில் நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை. விஜய் மௌனமாக இருந்து விட்டான். அவன் இதயத்தில் பெரும் புயல் வீசிக்கொண்டிருந்தது. அவன் 10 வருடங்களாக உயிரை கொடுத்து ராப்பகலாய் உழைத்து வளர்த்த தோட்டம் அது. கண்களுக்கு முன் இடிந்து போவது போல் இருந்தது. மிகவும் பிரியமான ஒன்று நிர்மூலமாய் நாசமாக்கி கொண்டிருக்கும் போது ஏற்படும் வேதனை எவ்வளவு கட்டுப்படுத்தி கொண்டாலும் அவன் முகத்தில் வேதனையின் நிழல் படிவதை தடுக்க முடியவில்லை. தீட்சிதர் விஜயின் முகத்தை கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். விஜய் முகத்தில் தென்பட்ட வேதனை அவருக்கு மகிழ்ச்சியை தந்தது. மனிதனை கத்தியால் குத்தி அந்த குருதியை பார்த்து மகிழ்ந்து போகும் பைசாச குணம் விஜயை இந்த மாதிரி வீழ்த்தியது அவருக்கு பெருமையாக இருந்தது. தீட்சிதர் பளபளவென்று மின்னிக் கொண்டிருந்த வைர மோதிரத்தை வெளியில் எடுத்து காண்பித்தார். ஹேமாவுக்கு பிறந்த நாள் பரிசாக இதை கொடுக்க போகிறேன். அளவு சரியாக இருக்கும் இல்லையா என்று கேட்டார். விஜய் தலையை அசைத்தான். விஜய், ஆனந்த் அழைக்கும் குரல் கேட்டது. தீட்சிதர் உடனே சொன்னார், இந்த விஷயங்கள் எதுவும் ஆனந்துக்கு தெரியாது. தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. நீ நிஜமாகவே ஆனந்தின் நலனை வேண்டுபவனாக இருந்தால் ராஜலட்சுமி அம்மாளிடம் பேசி இந்த இடம் முடிகிற விதமாய் பார். உன் மீது மதிப்பு வைத்து இந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். என்னால் அந்த அம்மாளிடம் நேராக பேச முடியாது என்றோ, இல்லை உன்னை விட்டால் வேறு ஆள் கிடையாது என்றோ நினைத்து விடாதே. விஜய் பேசவில்லை. ஆனந்த் உள்ளே வந்தான். இருவரின் முகங்களையும் மாறி மாறி பார்த்தான். ஓரடி முன்னால் வைத்து விஜய் பக்கம் திரும்பி, என்ன விஜய், இங்கே ஏதோ ரகசியமாய் பேச்சுவார்த்தை நடப்பது போல் தெரிகிறதே என்றான். அப்படி எதுவும் இல்லை என்றான் விஜய். எதுவும் இல்லை என்று சொல்வானேன் விஜய்? இன்று இல்லாவிட்டாலும் நாளைக்காவது ஆனந்திடம் சொல்லித்தானே ஆகணும். ஆனந்த், விஜய் எனக்கு ஒரு நல்ல ஐடியா சொன்னான். தோட்டத்தை விற்றுவிட்டு நர்சிங் ஹோம் ஒன்று கட்டினால் நன்றாக இருக்கும் என்று. என்ன, தோட்டத்தை விற்பதா? ஆனந்த் சரையில் என்று விஜய் பக்கம் திரும்பினான். அருகில் சென்று, நீதானா இந்த வார்த்தையை சொன்னது? விஜயின் தோள்கள் மீது கைகளை பதித்துவிட்டு கண்களுக்குள் ஊடுருவுவது போல பார்த்தான். நீ என் மீது உயிரை வைத்திருப்பது போல் அந்த தோட்டத்தின் மீதும் உயிரை வைத்திருக்கிறாயே விஜய், அதை விற்றுவிடப் போகிறீர்களா? முழுவதுமாக கேளானந்த். வேலையாட்களுடன் நம்மால் மாரடிக்க முடியவில்லை. விஜய்க்கும் ரெஸ்ட் வேண்டும் இல்லையா? விஜய் சொன்ன ஐடியா எனக்கும் ரொம்ப பிடித்து விட்டது. தோட்டத்திற்கு பதிலாக நர்சிங் ஹோம் இருக்கும். ஹேமா போன்றவர்களின் கைகளில் அதை ஒப்படைத்தால்
எல்லோருக்கும் லாபம்தான். சொத்து அபிவிருத்தியானது போலவும் இருக்கும். எல்லோருக்கும் நிம்மதியும் கிடைக்கும். வருமானமும் பெருகும். விஜய் எப்பொழுதும் போல தோட்டத்திற்கு பதிலாக நர்சிங் ஹோமை மேற்பார்வை பார்த்து கொண்டிருப்பான். பின்னாலிருந்து சமாதானப்படுத்துவது போல் தாத்தா சொல்வதை கேட்க கேட்க ஆனந்தின் முகத்தில் கொந்தளித்து கொண்டிருந்த கோபம் மாயமாய் மறைந்து விட்டது. அவன் கண்களில் பிரமிப்பும் மகிழ்ச்சியும் போட்டியிட்டன. விஜயின் கையை 2 கைகளாலும் பற்றி கொண்டான். வண்டர்ஃபுல் ஐடியா. என் ஆறுயிர் நண்பன் நீதான். உனக்கு மட்டும் இப்படி இவ்வளவு நல்ல ஐடியாக்கள் வருகிறது என்று சொல்லிக்கொண்டே விஜயை எழுப்பிவிட்டான். தீட்சிதர் பக்கம் திரும்பினான். ஓகே தாத்தா, விஜய் சொன்ன ப்ரப்போசலை நானும் ஒப்புக்கொள்கிறேன். விஜயின் கையை தன் கையுடன் இணைத்து உயரே தூக்கிக் கொண்டே சொன்னான். எனக்கு தெரியும் ஆனந்த், விஜய் சொன்ன பேச்சை ஒரு நாளும் நீ தட்ட மாட்டாய் என்று. வெற்றி பெருமிதத்துடன் விஜய் பக்கம் பார்த்து கொண்டே சொன்னார் தீட்சிதர். விஜய் எப்போதும் போல கற்சிலையாய் மௌனமாய் இருந்து விட்டான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.